வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலுமே கால்கள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு, தடுமாறாமல் நம்ம நடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை நம்ம பின்பற்றணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை குறிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ 60 வயதில் கால்கள் உறுதியாக இருந்தால் தான் நடை நமக்கு தடுமாறாமல் இருக்கும். அப்போ போன் டென்சிட்டி நமக்கு ப்ராப்பராக இருக்கணும், தசை வலிமை மசில் மாசாக நமக்கு இருக்கணும், நரம்பு மண்டல ஆரோக்கியமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நரம்புகளையும் தசைகளையும் எலும்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அந்த உணவுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அந்த உணவுகள் எப்படியெல்லாம் உங்களுடைய எலும்புகளை கால்களை வலுப்படுத்துது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்துக்கள் உங்களுக்கு அடிப்படையாக வேணும் இல்லையா? அப்போ வயதாகும் போது எலும்புகள் தேய்மானம் அடைவதை தவிர்க்கிறதுக்கு கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ கால்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு, அந்த ராகி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தினுடைய களஞ்சியமாக அது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ களி, கூழ் அல்லது அடை செஞ்சு வாரத்தில் நீங்கள் 3 முறை சாப்பிடலாம். இப்போ நீங்கள் கேழ்வரகு மாவை அரைத்து வைத்து கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு லட்டு, கேழ்வரகு மாவுன்னு அதில் நிறைய தின்பண்டங்கள் செஞ்சும் சாப்பிடலாம். கேழ்வரகு களியாக, கூழாக, வடையாக நீங்கள் எப்படி வேணாலுமே அதை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதை நீங்கள் அரைத்து வைத்து அந்த மாவை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைத்து எலும்புகள் வலுவாக இருக்கும். மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு கால்கள் வலும் பெறுவதற்கு, அந்த எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு, கால்சியம் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது பால், தயிர் மற்றும் பன்னீர் ஆகியவற்றில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. ஸோ செரிமானத்திற்கு ஏற்ப நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளணும். வெள்ளை எள் இருக்குங்க இல்லையா, அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள் இருக்குங்க இல்லையா, அதை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான கால்சியம் உங்களுக்கு கிடைக்கிறதால எலும்புகள் அடிப்படையாகவே உங்களுக்கு வலிமையாக மாற ஆரம்பிக்கும். இப்போ தசை வலிமையாக இருக்கணும் அப்படின்னா புரோட்டீன் நமக்கு வேணுங்க இல்லையா, அந்த புரதச்சத்து. இப்போ புரதச்சத்து வேணும்னா நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ தசைகள் வலுவாக இருந்தால் தான் கால்கள் தள்ளாடாமல் இருக்கும். இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் புரதச்சத்து, இரும்புச்சத்து ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கால்களில் ஏற்படக்கூடிய சோர்வை உங்களுக்கு நீக்கிவிடும். பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் வேக வைத்து அதை சுண்டலாகவும் சாப்பிடலாம். எப்படியாவது உங்களுடைய உணவுகளை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய தசைகளை வலுப்படுத்தும். அதாவது புரதச்சத்துக்களை கொடுத்து தசை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதால தசை வலி, தசை பிடிப்பு அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தசைகள் தளர்ந்து போகிறது பிரச்சனை இல்லாமல் தசைகள் வலிமையாக இருக்கும். போதுமான அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தசைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 முட்டை கூட உங்களுக்கு ஓகே தான். வெள்ளைக்கரு உங்களுக்கு முட்டையினுடைய வெள்ளைக்கரு மிகச்சிறந்தது. அதுக்காக அந்த வெள்ளைக்கரு மட்டுமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் முழுமையாக முட்டையை நீங்கள் அவித்த முட்டைகளாக ஒரு நாளைக்கு 2 முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது தசை வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா காரணம் அதுக்கு உங்களுக்கு புரதச்சத்து, அந்த புரதச்சத்து உங்களுக்கு முழுமையாகவே கொடுக்கும். இப்போ மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு பேலன்ஸ் தடுமாறாமல் நடக்கணும்னா அந்த மூட்டு வலியெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அப்போது ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ மூட்டுகளில் தேய்மானம் மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் உதவிகரமாக இருக்கிறதால விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, வால்நட்ஸு, அதாவது அக்ரூட் பருப்புகள் அதை சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃப்ளாக்ஸ் விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா விதைகள் நிறைய, இந்த பூசணிக்காய் விதைகள், அப்புறம் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆளி விதைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று மூட்டு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மீன்கள் நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மீன்கள்லையுமே ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்குது. அப்போ காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன், மத்தி மீன், ஐலை மீன் இதெல்லாமே நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாரத்துக்கு 2 முறை கூட நம்ம மீன்களை எடுத்துக்கொள்ளலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய அந்த எலும்புகளை குறிப்பாக மூட்டு ஆரோக்கியத்திற்கு ஒமேகா 3 கொழுப்பமிலங்களை கொடுக்கறதுக்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த நரம்பு மண்டலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு விட்டமின் B12 மற்றும் விட்டமின் D சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது நம்ம நரம்பு மண்டலத்தை ஏன் ஆரோக்கியமாக வைக்கணும்? ஒருவேளை வைக்காமல் போனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா தடுமாற்றம் ஏற்படுவதற்கு நரம்பு தளர்ச்சியுமே ஒரு காரணமாக இருக்கலாங்க. அதனால் நீங்கள் விட்டமின் D சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இல்லைனா நீங்கள் தினமும் காலையில் 10 மணிக்கு முன்னால் 15 நிமிடங்கள் சூரிய ஒளி உங்களுடைய உடலில் படுமாறு நடக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய தோள்கள் மூலமாக அந்த விட்டமின் D சத்து பெறப்படும். ஸோ விட்டமின் D சத்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த விட்டமின் D சத்து தான் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்துது. அப்போ நம்ம
நமக்கு இது வந்து கால்சியம் உடலில் உறிஞ்சப்படுவதற்கு விட்டமின் டி சத்து தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ விட்டமின் டி சத்து, விட்டமின் B12 நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இது வந்து உங்களுடைய உடல் நரம்புகளை வலுப்படுத்தும். அதாவது நர்வ் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக வந்து உங்களுடைய கால்கள் வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக வந்து செயல்படணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ ரத்த ஓட்டத்திற்கு இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போ ஏன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நமக்கு ஏற்படும். நம்ம ரொம்ப சோர்ந்து காணப்படுவோம். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமெல்லாம் இருக்காது. ரத்தத்தில் செல்களும் முறையான அளவில் இருக்காது. ரத்த சோகை இருந்தால் மயக்கம் அல்லது தடுமாற்றம்லாம் நமக்கு வரும். இப்போ நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் மற்றும் அத்திப்பழம் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தினமும் 1 அல்லது 3க்கு மேற்பட்ட பேரிச்சம்பழங்களை எடுத்துக்காமல் ஒரு 3 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அல்லது 2 பழங்கள் அத்திப்பழமோ அல்லது பேரிச்சம்பழமோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபினுடைய அளவை அது வந்து உங்களுக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழங்களை வந்து சாதாரணமாக சாப்பிட்றதை காட்டிலும் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய உடலை வலுப்படுத்தும், கால்களையும் வலுப்படுத்தும். அத்திப்பழம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுமே சரி பண்ணும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரத்தத்தில் குறைந்திருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் உங்களுக்கு கொடுக்கறதால அந்த மயக்கம், தடுமாற்றம், கால்கள் வந்து உங்களுக்கு வலுவிழந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. வலுவாக சுறுசுறுப்பாக உங்களுடைய கால்கள் வந்து அமைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்த ஓட்டமும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நீங்கள் கருப்பட்டி வந்து அந்த ரத்த ஓட்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்புச்சத்து கருப்பட்டியிலுமே வளமான அளவில் இருக்குது. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டி அல்லது வெல்லம் பயன்படுத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது நமக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக ஏன் நம்ம வந்து இந்த வெல்லம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த நமக்கு வெள்ளை சர்க்கரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகள் அது வந்து வெகுவாக பாதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை தினமும் நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அது என்ன பாதிக்கும்னா மூட்டு வலியை உங்களுக்கு ஒரு வேளை அதிகப்படுத்தலாம், ரத்த ஓட்டத்தை வந்து தடைப்படுத்தலாம். அதனால தான் நீங்கள் வந்து அந்த சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லமெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் இதையும் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் வந்து குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். இப்போ கோடைக்காலம் இல்லையா, அதனால் 3 லிட்டருக்கும் குறைவாக நீங்கள் தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய தாகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஏன்னா நீர் சத்து குறைஞ்சா உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையும். தசைகள்லேருந்து அந்த நீர் சத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் போகிறதால தசை பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இதனால் நீங்கள் நீர் சத்து உங்களுடைய உடலை எப்போதுமே பாதுகாத்துக்கொள்ளணும். அப்புறம் என்ன தவிர்க்க வேணும்னா அதிக உப்பு இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதிக உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை வெளியேற்றிடும். அப்போ எலும்புகளில் கால்சியம் சத்து தங்க விடாது. அப்போ எலும்புகள் சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து வலுவிழந்து போயிடும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அடிக்கடி மிதமான உடற்பயிற்சி வந்து நம்ம செய்யணும். தினமும் 20 நிமிடங்களாவது நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது தான் எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே நமக்கு வந்து வலுவாக இருக்கும், சுறுசுறுப்பாக மாறும், ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு நம்ம போக ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை சர்க்கரையில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த உணவுகளோடு சேர்த்து உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப, அதாவது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். தவிர்க்கக்கூடிய உணவுகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காஃபி, டீ இதெல்லாமே அளவாக எடுத்துக்கொள்ளணும். இனிப்பு, சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளணும். மது இருந்தக்கூடிய ஆல்கஹால் பழக்கம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் விட்டு விடுவது நல்லது. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய எலும்புகளை பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலும்புகளை பாதிக்கக்கூடிய உணவுகள் வந்து விலகி இருந்து எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேலன்ஸ் தடுமாறாமல் 60 வயதிலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.